ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். துளசி சின்ன தம்பிக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ காலேஜுக்குள்ளார கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் சின்ன தம்பியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லி செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. துளசிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சின்ன தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சூடாமணி இருக்காங்கல்ல, அவங்க அதே காலேஜில் படிக்கிற ஒரு பையனுக்கு காசெல்லாம் கொடுத்து துளசியும் சின்ன தம்பியும் பற்றி தப்பாக போர்டில் எழுதி ஒட்ட சொல்லி காசு கொடுத்து அந்த பேப்பரையும் கொடுத்துட்றாங்க. இப்போ அதை சூடாமணிக்கிட்ட வாங்கிட்டு அந்த பையன் நான் அதை போய் முடிச்சிடுறேன்னு கிளாஸுக்கு போய் கிளாஸில் இருக்கவங்களாம் நைஸாக பேசி வெளியில் அனுப்பிச்சிட்டு போர்டில் அதை எழுதி ஓட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து சூடாமணிக்கு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்லாம் அப்படியே பதறி போகிறாங்க. இன்னொரு பக்கத்து சின்ன தம்பி வராங்க, எல்லாம் ஓடுறாங்க. என்ன ஆகுதுன்னு கேட்டதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து அந்த போர்டில் சின்ன தம்பி துளசின்னு போட்டு எழுதி போர்டில் ஒட்டி இருக்கிறத பார்த்து சின்ன தம்பி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. இப்போ எல்லாத்தையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அந்த விஷயத்தை கேட்கும்போது யாருங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இன்னொரு பையன் கலாட்டா பண்ணும்போது சின்ன தம்பி காப்பாற்றினாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட் தான், அந்த பொண்ணு தான் நான் சொல்கிறேன் வாங்கினேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் இது வந்து துளசிக்கு தெரிய வேணாம், அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பேப்பரையும் கிழிச்சிட்டு அங்கே போய் அந்த பையனை போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. இப்போ போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தான் துளசி பார்த்துடுறாங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோலையும் பார்த்தோம். இப்போ துளசிக்கு விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுனால என்னை கோமாளின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி அடிச்சேங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாரு சின்ன தம்பி. இப்போ துளசி ரொம்ப கோவப்பட்டு பேசி சின்ன தம்பியை போக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த சின்ன தம்பி காப்பாற்றினாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா துளசிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை நினச்சி துளசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சின்ன தம்பிக்கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாகி பேசி கண் கலங்கி அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. அதை கேட்டு சின்ன தம்பியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி உட்காந்துருக்காங்க. இப்போ பரஞ்சோதி பாண்டியன் வந்து பார்த்தா அவங்களுக்கு நெருக்கமானவங்க ஒருத்தர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு அதாவது பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க, போகணுங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூடாமணி இருக்காங்களா, சூடாமணியும் அவங்க அம்மா கோமதியும் நானும் சொல்ல மாட்டேன் நீலாம் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நீங்களே பாருங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் பார்த்தா அந்த போர்டில் எழுதி ஒட்டியிருந்த அந்த பேப்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனது இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பார்த்தோம்னா பரஞ்சோதி வந்து கோவப்படுறாரு. அது அப்படியே அதை அதிர்ச்சி ஆகுறாரு. அதை பார்த்துட்டு அபிராமியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை வச்சு அப்படியே கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க. துளசியை பார்த்து இந்த மாதிரிலாம் வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோட் அப்படியே கண்டினியூவாக என்ன பார்த்தோம்னா காலேஜிலேருந்து சின்ன தம்பியும் துளசியும் வராங்க. வந்ததுக்கப்புறம் துளசி வந்து அங்கே நடந்த எல்லா விஷயமும் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க, சின்ன தம்பியும் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூடாமணியும் கோமதியும் சேர்ந்துக்கிட்டு இவங்க விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால அப்படியே நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து எனக்கு இவங்க 2 பேர்த்த பற்றி நல்லா தெரியும், இவங்க 2 பேர் என்னோட நம்பிக்கை, இவங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இதை பற்றி யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டு அமுச்சு விட்றாங்க. இந்த பக்கத்து சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக அடுத்து ப்ரோமோ வந்துச்சுன்னா நம்ம அடுத்து இது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.